ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்றைக்கி நம்ம கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு 4 கருணைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம அந்த கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு தேங்காய், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு தக்காளி இதை நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். புளி ஒரு லெமன் சைஸ், சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 பச்சை மிளகாய், இந்த 10 சின்ன வெங்காயம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் 3 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது நல்லா புரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு ஒரு 20 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு கூட பார்த்தீங்கன்னா புளிக்குழம்புல இந்த பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்து நம்ம செய்யும்போது சாப்பிடும்போது ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை இதில் கொஞ்சம் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வதங்கி வரட்டும். நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி போட்டிருக்கோம், அதனால இப்போ இதில் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கோம். தேங்காய் கூட 1/2 கப் தேங்காய் கூட ஒரு தக்காளி, ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக அப்படியே தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா புளியும் நம்ம கரைச்சி இதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி நம்ம ஊற வச்சுருந்தோம், அந்த புளியும் கரைச்சிட்டு இப்போ இது கூட நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இந்த புளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கருணைக்கிழங்கு ரொம்ப உடம்புக்கும் நல்லது பாருங்கள். இந்த பைல்ஸ் இருக்கவங்களாம் அந்த கருணைக்கிழங்கு நல்லா சேர்க்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம இதை கலக்கி விடலாம். கலக்கிட்டு நம்ம உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே போதுமானு நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சமாக வச்சு நம்ம கொஞ்சமாகவே ஊற்றிக்கலாம். அந்த காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த குழம்பு நல்லா நமக்கு நல்லா காய் மசாலா கூட வெந்து வரும். இப்போ நம்ம அந்த உரிச்சு வச்சிருக்கிற கருணைக்கிழங்க சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ நல்லா நம்ம கலக்கி விடலாம். இப்போ இது அந்த மசாலா கூட இந்த கிழங்கெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும்போது குழம்பு கொஞ்சம் சுண்டி வந்துடும். பாருங்க, கொதி வந்துருச்சு, மசாலா வாடெல்லாம் போயிடுச்சு. இந்த கருணைக்கிழங்கு புளிக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பளம் சுட்டு சாப்பிட்டாவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்பளம் வச்சு கூட சைட் டிஷ் வச்சு நம்ம சாப்பிடலாம். எந்த பொரியல் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட எந்த பொரியலும் சேர்த்துக்கலாம். அப்பளமே ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இதுக்கு. அதுவும் அப்பளம் சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும்.
நீங்களும் இந்த மாதிரி இந்த குழம்பு அடிக்கடி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு நம்ம ஹாப்பி டிஷ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.